வணக்கம். நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோரஞ்சி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். தொடர்ந்து நம்மளுடைய சேனல்ல வரக்கூடிய வீடியோஸ் பார்ப்பீங்க நம்புறேன். அறிவியல் சார்ந்த ஜோதிட கலை, அதாவது சயின்டிபிக் வேதிக் அடிப்படையில் எப்படி நம்மளுடைய போன ஜென்மத்தில் நம்ம செய்த பாவ புண்ணியங்கள் இந்த ஜென்மத்தில் நல்ல கர்மாவாகவும் தீய கர்மாவாகவும் செயல்பட்டு நல்ல ஒரு சம்பவங்கள், வாழ்க்கையில உயர்வையும் நல்ல ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணமும், அதே சமயத்துல வாழ்க்கையில சில கஷ்டப்பட வேண்டிய அமைப்பும் எப்படி நம்ம கர்மாவின் அடிப்படையில ஒளி தத்துவ பிரகாரம் இந்திய வேத ஜோதிடம் அறிவியல் சார்ந்த ஜோதிட கலை மூலமாக நம்மளால தெரிந்து எத்தகைய நேரத்துல எப்படி நடக்க போகுதுங்கிறது நம்ம தெரிந்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா மகர ராசிக்காரர்களுக்கு தமிழ் புத்தாண்டு 2025 ஏப்ரல் 14 வரக்கூடிய ஒரு வருட காலம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்குறோம். சித்திரை 1 ஏப்ரல் 14 2025 ஏப்ரல் 13 2026 வரைக்கும் இருக்கக்கூடிய 12 மாதங்கள் மகர ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கும் பொழுது, ஆண்டு கிரகம் என்று சொல்லப்படுகிற குரு பார்த்தீங்கன்னா 5ஆம் இடத்துல கிட்டத்தட்ட மே 14 வரைக்கும் இருந்து மே 14 அப்புறம் குரு பார்த்தீங்கன்னா 5லேருந்து 6க்கு மாறுகிறார். ஸோ அந்த 6ஆம் இடத்துக்கு 12ஆம் இடத்தை கனெக்ட் ஆகிறார். ஸோ 12ஆம் இடம்ங்கிற அவரோட ஓன் வீடாகிய தனுசை பார்வையிடும் பொழுது 12ஆம் வீடு வலுப்பெறுகிறது. ஸோ அது என்ன மாதிரி செயல்படும் அப்படின்னா, இப்போ பார்த்தீங்கன்னா வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு வெளிநாடுல போகிறதுக்கு வேணுங்கிற ஒரு அமைப்பு கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. ஒரு ஒரு சுப விரயங்கள் செய்யணும், ஒன்று கொடுத்து ஒன்று வாங்கணும், அல்லது ஒரு வீடு விற்க முடியாமல் இருக்கு, ஒரு இடம் விற்க முடியாமல் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் விரயங்கள் செய்யக்கூடிய அமைப்பு. ஒரு டாப் அப் லோன், ஏதோ ஒரு லோன் வாங்கி ஒரு தொழிலை அபிவிருத்தி பண்ணக்கூடிய அமைப்பு, லோன் போய் ஒரு காரு வண்டி வாகனம்ங்கிற சுப செலவு செய்யக்கூடிய ஒரு அமைப்பு. இது மாதிரி இந்த ஒரு 12ஆம் பாவம் 6ஆம் பாவம் வேலைகள் அதிகமாக செய்யக்கூடிய அமைப்பு மே 14 2025 ஒரு 10-11 மாதத்துக்கு மகர ராசிக்காரர்களுக்கு அதிகமாக கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. ராசி அதிபதியே பார்த்தீங்கன்னா 7 நாள் சனி முழுசா முடிஞ்சு 3ஆம் இடத்துல சனி இருக்கிறது ஒரு அருமையான ஒரு டைம். ஸோ நல்ல ஒரு ஓய்வையும், இதுவரை ஒரு மாதிரி இன்கம்ல செலவுகள் இதெல்லாம் கொஞ்சம் நம்ம கைக்கு வந்தது வாய்க்கு வரவில்லைங்கிற மாதிரி டைட்டாக போகிறதுலாம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. பணப்புழக்காட்டங்கள் அதிகமாக வரக்கூடிய அமைப்புகள்லாம் மகர ராசிக்கு அதிகமாக கொடுக்கக்கூடிய இருக்கு. அதே சமயத்தில் ராகு கேது பயிற்சியும் பார்த்தீங்கன்னா 3 இருந்த ராகு 2க்கும் இதுவரை 9ஆம் இடத்துல இருந்த ராகு பார்த்தீங்கன்னா 8ஆம் இடத்துக்கும் வரார். ஸோ கேதுவும் வரார். ஸோ கேது 8ஆம் இடத்துக்கும் ராகு 2ஆம் இடத்துக்கும் குருவின் பார்வையை ராகு பெறுவதும் நல்லது தான். ஸோ இதனால வெளிநாடு போகக்கூடிய அமைப்புகள் இன்னுமே வலுப்பெறுகிறது. அந்நிய செலாவணியில வாங்குறது, ஒரு அந்நிய சூழ்நிலையில வாங்குறது, நார்த் இந்தியாவில் போய் கொஞ்சம் டிராவல் பண்ணிட்டு வர்றது, கொஞ்சம் இடம் மாற்றம் ஆகுறது, இது மாதிரி விஷயங்கள்லாம் அதிகமாக மகர ராசிக்காரர்களுக்கு கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. ஸோ ஒரு படிப்பு முடிச்சுட்டு மாநிலத்தை போய் ஹையர் ஸ்டடீஸ் பண்ணுறவங்க, ஒரு கொஞ்சம் வேற இடத்துக்கு மாறி போய் வேலையில மாறுறவங்க, அதே சமயத்தில் கல்யாணமாகி இடம் மாறுறது, வேலை நிமித்தமாக தொழில் நிமித்தமாக வெளி மாநிலம் வெளிநாடு டிராவல் பண்றது, இது எல்லாமே அதிகமாக இந்த வருடம் முழுக்க தமிழ் புத்தாண்டு முழுக்க மகர ராசிக்காரர்களுக்கு கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. அதே சமயத்துல உங்களுக்கு தசாபுக்திகள்லாம் ஒண்ணுமே கொஞ்சம் அது மாதிரி ஒரு புக்திகள் வரும்பொழுது, தசாபுக்திகள் வரும்பொழுது ஒண்ணுமே நான் சொன்ன இந்த டிராவலிங் இடமாற்றங்கள் அதெல்லாம் அதிகமாக வரக்கூடிய அமைப்பு இருக்கு. ஸோ இதுவரை 2020-21 ஜென்ம சனி, அதுக்கப்புறம் பாத சனி, இப்போதான் பார்த்தீங்கன்னா 7 நாட் சனி முடிந்து ஒரு பெருமூச்சு அடையக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல அருமையான ஒரு பண புழக்காட்டம், நல்ல ஃபினான்ஷியலாக ஒரு பெனிஃபிட்ஸு, நல்ல ஒரு மாற்றம், வேலை தொழிலில் ஒரு நல்ல மாற்றம், அபிவிருத்தி, அது மாதிரி நல்ல ஒரு விஷயத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. இந்த அபிவிருத்தி மூலமாக சில கடன்களும் குடுக்கல் வாங்கல் விஷயங்கள் அதிகமாக ஆனாலும் அடுத்த வரக்கூடிய ஆண்டுக்கு இதுவே ஒரு வளர்ச்சிக்கான ஒரு ஃபவுண்டேஷனான ஒரு ஆண்டாக, ஒரு தருணமாக மகர ராசிக்காரர்களுக்கு அடையக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. மாணவர்கள் எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு படிப்பு விஷயத்துக்காக ஒரு இடமாற்றங்கள் வரக்கூடிய அமைப்புகள் இருக்கு. ஒரு கோர்ஸ் போகிறது, ஒரு ஒரு ஆன்லைன் கோர்ஸ், ஒரு ஃபாரின் கனெக்ஷனில் படிக்கிறது, அது மாதிரி விஷயங்கள் அதிகமாக உண்டு. விளையாட்டுத்துறையில் இருக்கிறவங்களுக்குலாம் அதிகமாக டிராவலிங் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. அதே சமயத்தில் ரிசர்ச் லைனில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல பெனிஃபிட்ஸ் வரக்கூடிய அமைப்புக்கு, ஏன்னா 12ஆம் பாவமே வலுக்கிறதுனால நல்லா பெனிஃபிட்ஸ் இருக்குது. திடீர்னு ஒரு ஷார்ட் ட்ரிப் வெளிநாடு வெளிமாநிலம் போயிட்டு வரக்கூடிய அமைப்புக்கு பல பேர்த்துக்கு வரக்கூடிய அமைப்புகள் உண்டு.
அதே சமயத்தில் இந்த ஹாஸ்பிட்டல், அதாவது சீனியர் சிட்டிசன்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் செலவாகிறது, கொஞ்சம் விரயங்கள் ஆகிறதும் இருக்கும். ஸோ அதனால் ஹெல்த்தும் கொஞ்சம் பார்த்துக்கணும். கொஞ்சம் தேவையில்லாத ஃபுட் ஹேபிட்ஸ் இருக்கிறதுனால ஹெல்த்து வந்து கொஞ்சம் ஸ்பாயில் பண்ணிக்கிறது, டயபெட்டிஸ், பிபி, தைராய்டு இஷ்யூஸ் அது மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் உருவாகக்கூடிய அந்த 6ஆம் இடம் வலுக்கக்கூடிய காரணமாக இருப்பதனால் கொஞ்சம் ஃபுட் ஹேபிட்ஸும் உங்களோட ஃபிசிக்கலாக பார்த்தீங்கன்னா கரெக்டாக உங்களோட ஹைட் வெயிட் மெயின்டைன் பண்ணுறது, கொஞ்சம் வந்து ஃபிட்னஸ் பார்த்துக்கிறது, நம்ம வந்து ஒபீஸ் ஆகி நம்ம அவுட் ஆஃப் கண்ட்ரோலாக இல்லாமல் கொஞ்சம் ஹேபிட்ஸ் வந்து டிசிப்ளினாக வாழக்கூடிய அமைப்புகள் பார்த்தீங்கன்னா இந்த 6ஆம் வீட்டோட நல்ல பலன்களை கொடுத்து தீய பலன்களை குறைக்கக்கூடிய அமைப்புகள் கட்டாயம் உண்டு. ஸோ சனி 3ஆம் இடத்துக்கு போகிறது பார்த்தீங்கன்னா நல்லாவே கொஞ்சம் பண புழக்காட்டங்கள் நல்லா இருக்கும், செலவுக்கு பணம் வந்து வந்து சேரும், பிரச்சனை இல்லாத அமைப்புகள் உண்டு. அதே சமயத்தில் இதுவரை வந்து வாழ்க்கையில் வந்து ஜென்ம சனியில் பாதிக்கப்பட்டு படிப்படியாக மீண்டு வரவங்களுக்கு ஒரு ஒரு நல்ல ஒரு ஸ்டேஜுக்கு நம்ம வந்துட்டோம், இதில் பெரிய பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி, அது மார்க்கெட்டிங் துறையில் இருந்தாலும் சரி, ஒரு ரிசர்ச் துறையில் இருந்தாலும் சரி, டெக்னிக்கல் துறையில் இருந்தாலும் சரி, நல்ல ஒரு ஓய்வான ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக மகர ராசிக்காரர்களுக்கு உண்டு. ஸோ எப்படி பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு கிரகத்தின் பெயர்ச்சிகள் எல்லாமே ஓரளவுக்கு சாதகமாக இருந்து இது மூலமாக எப்படி நம்ம வந்து வாழ்க்கையில் முன்னேறணுங்கிறத வந்து கொஞ்சம் யுக்தி செய்து கொஞ்சம் பிளான் செய்து நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணும் பொழுது நல்ல ஒரு பலன்கள் வந்து மகர ராசிக்காரர்களை பெற முடியும். இது பொதுவான பலன்களே தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் எப்படி தசாபுக்திகள் போய் கொண்டிருக்கிறது, நீங்கள் என்ன லக்னத்தில் பிறந்திருக்கீங்க, நீ என்ன நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்க, அந்த லக்னத்துக்கு அந்த தசநாதன் புக்திநாதன் எப்படி போய் கொண்டிருக்கிறார், எது மாதிரி ஒரு கிரகம் ராஜயோக கிரகமா வரக்கூடாத தசையா, இதெல்லாம் பார்த்து இப்போ நான் சொன்ன இந்த சனிப்பயிற்சி குரு பயிற்சி ராகுகேது பயிற்சியும் சேர்ந்து மிக்ஸ் பண்ணி பார்க்கும் பொழுது உங்களுடைய ஜாதகம் முழு பலன் பார்த்தீங்கன்னா ஷார்ட் டேர்மில் எப்படி இருக்குது, லாங் டேர்மில் எப்படி இருக்குது, எத்தகைய முடிவு எப்படி எடுக்கணும், நெக்ஸ்ட் ஃபியூச்சர் எப்படி இருக்குது, எது மாதிரி டைரக்ஷனில் நம்ம லைஃப் மூவ் ஆக போகுது, எது மாதிரி நம்ம அலைன் ஆகிக்கிறது நல்லது, எந்த நேரத்தில் எது பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் துல்லியமாக தெரிந்து நம்ம செயல்படும் பொழுது நல்லாவே நம்மளுடைய வாழ்க்கையை லைஃப் பொட்டன்ஷியலை மேக்சிமைஸ் பண்ணி வர வேண்டியதை அதிகப்படுத்தி வர வேண்டாததை குறைத்து நல்ல பயன் பெற முடியும் இந்திய வேத ஜோதிட முறையில்ங்கிறது நான் கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.